மனித வாழ்வில் பெரிதும் மேலோங்கி நிற்பது பணமா குணமா? ம். குணமே என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். சொல்லுங்க. நல்ல குணம் கொண்ட நம் நடுவர் அவர்களே, ஆ என்னை போல் குணம் கொண்ட எனது அணியை சேர்ந்தவர்களே, பணம் பந்தியிலே ம். குணம் குப்பையிலே என்று கூறிக்கொண்டு ம். ஏதோ பந்திக்கு வந்து அமர்ந்திருப்பது போல் திரு திருநி அமர்ந்திருக்கும். முழிச்சுக்கிட்டு ஆமா, மொழிய பாருங்க. பாருங்களேன், ம். எதிரணியை சார்ந்தவர்களே. ம். ஆனா இதுல பாருங்க, ம். நம்ம எதிரணியை சார்ந்தவர்கள் எல்லோரும் ரொம்ப நல்ல குணம் கொண்டவர்கள், தங்கமானவங்க. ஆமா, ரொம்ப தங்கம். நிஜமாவே தங்கமானவங்க. 28 கேரக்ட். ஏன் நீங்க நம்பலையா? அவங்க முகத்துல எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க, தங்கமானவங்கன்னு சொன்னோன்னே. ஒரு 1000 ரூபாய் கொடுத்து, ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருந்தா கூட இவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்காது. கொடுப்பாங்கம்மா, இதுக்கும் கொடுப்பாங்க. 5000 ரூபாய் தாரேன் இருக்காங்க. நல்ல பாட்டி மண்டம் முடிஞ்ச பிறகுதான் தெரியும். நல்ல குணம் என்று சொன்னோடனே அவங்க முகத்துல அவ்வளவு மகிழ்ச்சி. பணம் என்பது ஒருவர் தேடி சென்றாதான் அடைய முடியும். ஆனா குணம் என்பது பிறவியிலேயே நம்மோட இருக்கும். ஆமா, கடைகள்ல கூட கிடைக்குது. பணம் என்பது நிலையாக ஒருவரிடம் இருக்காது. இன்று ஒருவர்கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தட்ட போயிடும். ஆமா. ஆனா குணம் அப்படி இல்லை, என்னைக்குமே அவங்ககிட்ட தான் இருக்கும். பணம் படைத்த ஒருவனை கூட நல்ல குணம் நல்ல வழியில் நடத்தும். அவனுக்கு குணம் மாறாது. ஒரு நல்ல குணம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவன் பணம் எவ்வளவு வச்சிருந்தாலும் அவன் நல்ல வழியில் நடப்பான். ஆமா. பணத்தால் மட்டுமே மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நினைத்தால் இந்த உலகத்துல பணக்காரங்க மட்டும்தான் மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆமா. மகிழ்ச்சி பணத்தால் நிர்ணயிக்கப்படுவது இல்லை. ஒருவரின் குணத்தாலும் அவருடைய மனத்தாலும் நிர்ணயிக்கப்படுகிறது. பணம் நம்ம இடத்துல சேர சேர அங்க நிம்மதி போயிடுங்க. ஆமா, பணம் வச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் உறக்கம் இல்லாம தானங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. பணம் நம்மகிட்ட சேர சேர நிம்மதி போயிடும். ஆமா. நிம்மதி இல்லாத இடத்துல மகிழ்ச்சி எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? இங்க பணம் அதிகமா வேணும்னு அங்கலாய்ப்பு தான் அவங்ககிட்ட இருக்கும். ஆமா. இன்னும் அதிகமா பணம் சேர்க்கணும், சேர்த்த பணத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வராத திருடனுக்காக வாசல்லே காத்துட்டு இருப்பாங்க. தூங்காம அப்படியே முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க திருட மாதிரி முழிச்சிட்டு இருப்பாங்க. திருநி தானும் மகிழ்ச்சியா இல்லாம தன்னை சுற்றி உள்ளவங்களையும் மகிழ்ச்சியா இருக்க விட மாட்டாங்க. பாக்கெட்ல 10 பைசா இல்லாம பஸ்ல ஏறவன் 10 நிமிஷத்துல நிம்மதியா தூங்கிடுவான். கொரட்டை விட்டு தூங்குறான். ஆமா. ஆனா 10,000 ரூபாய வச்சுக்கிட்டு நம்மால் வர்ற வரத்தை பாக்கணுமே. ஐயோ, ஏதோ பசுக்கு சொந்தக்கார மாதிரியே திருநி முழிச்சிட்டே இருந்திருப்பானே. ஆமா, அதான் சொல்றேன்ல, இவன் தான் திருட மாதிரி முழிச்சிட்டு இருப்பான். பாவம். குறுன்னு ஒவ்வொருத்தரையா பாத்துட்டே இருப்பான். யார் வந்தாலும் பணத்தை திருடுற மாதிரியே ஒரு திருட மாதிரியே முழிச்சிட்டு இருப்பான். யாரையுமே இவன் என்ன பண்ண மாட்டான், நம்ப மாட்டான். இன்னைக்கு சூழ்நிலையில ஒரு நம்பிக்கை தன்மையை பணத்தால் வாங்க முடியாதுங்க. ஆமா. எப்படி பணத்தால மகிழ்ச்சி வாங்க முடியாதோ அவ்வாறு பணத்தால ஒருத்தரோட நம்பிக்கையை நம்மளால வாங்க முடியவே முடியாது. பணத்தாசை நம்பிக்கை இழப்பதற்கான முக்கிய காரணமாக இருக்கு. ஆகவே பணத்தினால மகிழ்ச்சியும் கிடையாது, நிம்மதியும் இல்ல, ஒரு நம்பிக்கையும் கிடையாது, உறவுகள் எல்லாம் நம்ம விட்டு போயிடும். ஆமா. நடுவர் அவர்களே, நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். கேளுங்க. நீங்க உங்களுடைய 4 தங்கைகளுக்கு மணமகன் பாக்குறப்போ அவங்க நல்ல குணமானு விசாரிச்சீங்களா, இல்ல நிறைய பணம் வச்சிருக்காங்கன்னு விசாரிச்சீங்களா? குணத்தை பார்த்தாம நாங்களாம் கட்டி கொடுத்தோம். பாத்தீங்களா? நீங்களே குணத்தை பார்த்துதான் உங்களோட தங்கச்சி என்ன பண்ணிருக்கீங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆமா. பணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா நிம்மதி, உங்க தங்கையோட வாழ்க்கை நிம்மதியா இருக்காதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஆமா. அதனாலதான் குணத்தை விசாரிச்சிருக்கீங்க, பணத்தை விசாரிக்கல. அதனாலதான் உங்களால நல்ல குணம் கொண்ட நடுவர் அவர்களே என்று கூறினேன். கல்யாணத்தை பணத்தை வச்சுதான் நடத்துறாங்க, நிறைய பணம் செலவு பண்ணி தான் நடத்துறாங்க. ஆனா அங்க மணமகளிடமும் நம்ம எதிர்பார்க்கறது என்னது? நல்ல குணம். ஆமா. ஒரு தரகர்ட்ட நம்ம ஒரு பொண்ணு பார்க்க சொல்றப்போ நம்ம என்ன சொல்றோம்? நல்ல குணம் உள்ள பொண்ணு வேணும், நல்ல குணம் உள்ள பையன் வேணும் தான் கேக்குறோம். இப்ப எங்கம்மா சொல்றாங்க எத்தனை பவுன் போடுவா? நீங்க விசாரிச்சீங்களா இல்லையா? அப்படிதானே இப்பெல்லாம் கேக்குறாங்க. இப்ப உள்ள காலத்துல எத்தனை பவுன் போடுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேக்குறாங்க. பணத்தாலதான் நடத்துறாங்க. ஆனா அங்க மறைமுகமாக கேட்கப்படுவது நல்ல குணமா? பணம் என்பது வெளிப்படையாக கேட்கப்படுகிறது.
ஆ, ஓ. மறைமுகமா நல்ல குணமா எதிர்காலத்துல நம்ம பிள்ளைய நல்லா வச்சு காப்பாத்துவானா, இல்ல எதிர்காலத்துல நம்ம பையனை அந்த பொண்ணு வந்து நல்லா அனுசரிச்சு நடப்பாளா, குடும்பத்தோட ஒன்றித்து வாழ்வாளா ம், அப்படி நாங்க கேட்கப்படுறது என்னது, மறைமுகமா நம்ம ஒரு தரகர் நமக்கு ஒரு இது சொன்னாலும் ம். அங்க ஊர்ல இருக்க 4 பேர்ட்ட போய் விசாரிப்பாங்க. அவன் நிறைய பணம் வச்சிருக்கானான்னு விசாரிக்க மாட்டாங்க. நல்ல குணமா. நான்லாம் பார்த்த அளவில் அப்படிலாம் இல்லைம்மா. மாப்பிள்ளை என்ன பண்றாரு, என்ன சம்பளம் எடுக்காரு, பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுவிய, எத்தனை பவுன் ரொக்கம் தருவிய, அதை தான் ஃபர்ஸ்ட் கேள்வியே கேட்குறாங்க. குணத்தெல்லாம் பத்தி இப்ப யார் கேட்குறா? பணத்துக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து கல்யாணம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ம், அந்த இல்லற வாழ்க்கை ஒருபோதும் மகிழ்ச்சியா இருக்காது. முடியாது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காது. ம், சண்டை சச்சரவு தான் இருக்கும். ஆமா. நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற சண்டை இருக்கும். ம், பொண்ணு எவ்வளவுதான் கழுத்துல தங்க நகை போட்டுட்டு வந்தாலும் ம், தங்க குணத்தோட இருக்கிற பொண்ணு வந்தாதான் அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். ஆமா. திருமணம் வந்து சொர்க்கத்தில் நிச்சயித்தாலும் ரொக்கத்தில் நிச்சயித்தாலும் ம், அங்க முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது குணத்துக்கு மட்டுமே. ஓ, எதிரணியில பணம் பணம் என்று சொல்லிக்கொண்டு பேச வந்திருக்காங்கல்ல, ஆமா. இவங்களே பெருசா என்ன சொல்லிட்டு போறாங்க? என்ன சொல்லுவாங்க? குணத்தால எதையாவது வாங்க முடியுமா? ம், பணத்தால தானே வாங்க முடியும். ம், அது எல்லா இடத்திலும் பணம் வேணும்னு சொல்லுவாங்க. ம், ஆனா நானும் அதை தான் சொல்றேன். ம், பணத்தால எல்லா பொருளையும் வாங்கலாமே தவிர ம். மகிழ்ச்சி ஒருபோதும் வாங்க முடியாது. முடியவே முடியாது. ஒருவரின் நம்பிக்கையை வாங்கவே முடியாது. சபாஸ். நடுவர் அவர்களே, ம், நீங்க கூட சொன்னீங்க உங்ககிட்ட 2 ரூபாய் கூட இல்லாம ஊறுகாய் வாங்க முடியுமா என்ன? ம், நம்ம அதை ஊறுகாய் வாங்கி இப்ப கஞ்சி குடிக்க போறது கிடையாது. ம். சைடிஸ்டுக்கு உதவும்ல. அதனாலதான் நீங்க ஊறுகாய் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ம், பணத்தை வச்சு வந்து ஊறுகாய் வேணா வாங்கலாம், ஒருபோதும் மகிழ்ச்சியை வாங்க முடியாது. அதனால எல்லா விஷயத்திலுமே பணம் நம்ம கிட்ட இருந்தா கூட நம்மளோட குணம் தான் மேலோங்கி நிற்குதுன்னு நான் சொல்றேன். கரெக்ட். பணம் ஒருத்தட்ட நிலையா நிக்காது நடுவர் அவர்களே. ம், இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு உங்ககிட்ட வந்துடும். இப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கும். ஆமா. எப்படி ஒரு மாறி மாறி போற ஒண்ணு நம்ம வாழ்க்கையில மேலோங்கி நிற்க முடியும். ம், ஆனா குணம் அப்படி இல்ல, என்னைக்குமே நம்மகிட்ட தான் இருக்கும். இவன் இன்னைக்கு வந்து அன்பானவன், நாளைக்கு இவன் வந்து ஆபத்தானவன் நம்மள சொல்ல போறது கிடையாது. அன்பானவனா என்னைக்குமே அன்பானவன் தான். ஆமா. பணம் இருந்தாதான் மதிப்பு, பணம் கையில இருந்தாதான் அவன் இந்த உலகமே மதிக்கும்னு சொல்றாங்கல்ல, ஆமா. அவங்களுக்குலாம் நான் ஒண்ணு சொல்லுறேன். ம், பணம் இருக்கிற வரைதான் மதிப்பு. ஆமா. அவன் இறந்த பிறகு யாரும் அவனை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ம்ஹும். நீங்க கூட சொன்னீங்க, சந்தன போட்டு வைக்கிறது பற்றிலாம் பேசிட்டு இருந்தீங்க. ம். பணம் நம்ம கிட்ட இருந்தாதான் சந்தன போட்டு வைப்பாங்க. ஆமா. நம்ம பணம் சேர்த்து வச்சிருந்தா அப்பாவுக்கு தான் சந்தனம் போட்டு வச்சு நல்ல மாலை போட்டு டெய்லி என்ன பெத்த தெய்வமே நீ கும்பிடுறாங்க. அது அவனோட பிள்ளைங்க மட்டும் தான் வைப்பாங்க, ம், பணத்தை கொடுத்த நன்றி கடனுக்காக. ம். அதுவும் கூட நல்ல குணம் அந்த பிள்ளைக்கு இருந்தாதான் அந்த சந்தன போட்டு கூட வைக்கும். ஓ, இல்லன்னா அந்த சந்தன போட்டு கூட வைக்காது, போட்டோ தூக்கி வீசிடும். சபா சபா சபா. ஆனா குணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ம், இன்னைக்கு மதிப்பு. பிறவில இருந்து அவனுக்கு மதிப்பு தான். எத்தனை வருஷம் இறந்து எத்தனை வருஷம் ஆனா கூட ம். அவனோட பெருமை சொல்லுவாங்க. இந்த இவரா ரொம்ப நல்ல, ரொம்ப பயங்கரமானவர்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப நல்லவர், வாரவங்கள்ட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு, அள்ளி அள்ளி கொடுப்பாரு, உதவி செய்வாரு. ஒரு உதவின்னு போனா அவரோட மனசு தாங்காது, எல்லா உதவியும் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க. ம். அதனால தாங்க காமராஜர், நம்மளோட காந்தியடிகள் அவரை பற்றி இன்னைக்கு புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமா. அவங்ககிட்ட பணமே இல்லையே. ஆமா. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த சிறுவனை பார்த்து ஒரு நேரம் அவனுக்கு மதிய உணவு கொடுத்தா அவன் அந்த பையன் வந்து ஸ்கூல்ல வந்து படிப்பானே அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துக்காக காமராஜர் அந்த திட்டத்தை திறந்து வைத்தார். ஆமா நடுவர் அவர்களே. அதனாலதான் அந்த குணத்திற்காகத்தான் அந்த காமராஜர் ஐயா நம் மீது மண்ணின் மீது வைத்த அந்த குணத்திற்காகத்தான் அனைவரின் நெஞ்சிலும் அவர் இன்றும் வரை போற்றப்படுகிறார் என்றால் அதுதான் குணம். அதாவது அவங்க குணத்தாலேயே மேலோங்கி நின்றவர்கள் தவிர பணத்தால் அவர்கள் புகழ் பரவல. மேலும் வந்து நான் ஒரு உண்மை நிகழ்ச்சி சொல்றேன். 2018 ஈரோட்ல ஒரு பஸ்ல நடந்த நிகழ்ச்சி. பஸ்ல பயணிகள் எல்லாரும் இறங்கி போன பிறகு கண்டக்டர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, அந்த ஒரு சீட்டு கடியில ஒரு பை இருந்ததை பார்த்தாரு. அவருக்கு பார்த்தோன்னே இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து திறந்து பாக்குறப்போ அவருக்கு அதிர்ச்சி. அதுல நிறைய பணமும் நிறைய நகைகளும் இருந்தது. அவரோட மனசு உடனே தடுமாறல. இந்த பணத்தை அவர் யாருமே பார்க்கல, அந்த ஒரு பணத்தை எடுத்தது யாருமே பார்க்கல, இருந்தா கூட அவர் மனசு தடுமாறல. ஏன்னா அதுதான் குணம். அப்போ இந்த காலத்துலயும் சில நல்லவங்க இருக்கதான் செய்யறாங்க. எல்லா காலத்துலயுமே நல்லவங்க இருக்காங்க. நல்லவங்க இருக்கிறதுனாலதான் நிறைய நல்லது உலகம் நடக்குது. அப்போ உடனே அவர் என்ன பண்ணாரு,
டிப்போ அதிகாரிகள்ட்ட கொண்டு போய் அதை கொடுத்து ம். அவங்க மூலமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ம். அது பணம் யாரோட பணம், அந்த சீட்டை யார் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு அடையாளம் காமிச்சு ம். அதை உரியவர்கள்ட்ட சேர்த்தாரு. அப்ப அது அவர் சேர்க்கிறப்போ அவருக்கும் மகிழ்ச்சி. கும்பிடணும் ஐயா, கும்பிடணும். இந்த மாதிரி மனுஷனுங்களை கும்பிடணும். பணத்தை தொலைச்சிட்டு அவங்க எவ்வளவு பதறி இருப்பாங்க, ம். அதை கிடைச்சோடனே அவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. பிறகு இந்த மாதிரி இருக்கிறவங்க குணத்தால மேலோங்கி இருக்கிறவர்கள் எவ்வளவு பேரை நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லிட்டே போலாம். ம். மேலும் கொரோனா டைம்ல வந்து ஆ. எவ்வளவு டாக்டர்ஸ் வந்து நம்ம அவங்களோட உயிரை வந்து துச்சமென மதிச்சு ம். நிறைய பேரோட உயிரை காப்பாத்துறாங்க. ஆமா, அதுக்கு தானம்மா டாக்டரை நம்ம கடவுள்னு சொல்றோம். ஆ. அவங்க வந்து பணத்துக்காக அதெல்லாம் பண்ணல, ம். அவங்க தன்னோட உயிரை கூட பெருசா நினைக்கல. ம். அவங்க நிறைய பேரை காப்பாத்துனாங்க. அங்க மனிதாபிமானம் மேலோங்கி நின்றது. ஆமா. தனக்கும் கொரோனா பரவும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ம். தெரிஞ்சும் தூங்காம கொள்ளாம சாப்பிடாம கொள்ளாம எவ்வளவு பேரை காப்பாத்துனாங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவோ நல்ல டாக்டர் இருந்தாங்க. அங்க மனிதாபிமானம் தான் மேலோங்கி நின்றதே தவிர பணம் அங்க பேசப்படவே இல்லை. ம். அப்புறம் மழை வெள்ளம் பேரிடர் காலத்துல எல்லாம் ம். எவ்வளவு நல்ல குணம் கொண்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யறாங்க. ஆமா, நாம செய்திகள்லயும் நியூஸ்லயும் பார்த்தோம்ல, தண்ணிக்குள்ள இறங்கி இறங்கிலாமா உதவி செஞ்சாங்க. எவ்வளவு பேர் தன்னார்வ தொண்டர்கள் எவ்வளவு பேரு உதவி செய்யறாங்க. அவங்க பணம் யாற்றையும் எதிர்பார்க்கறது கிடையாது. அவங்களுக்கு உதவி செய்யணும், இன்னொரு உயிருக்கு நம்மளால முடிஞ்ச எல்லாமே செய்யணுங்கிறது அவங்களோட குறிக்கோள். அங்க குணம் தானே நிக்குது, அங்க பணம் இல்லையே. இல்ல, இது ஒரு உண்மை சம்பவம். உண்மைன்னா இப்போ ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்றேன். சிங்கப்பூர் தொழிலதிபர் பாலகிருஷ்ணன் அவங்க வந்து திசைவிளை அருகில் உள்ள தலைவன் விலையை சேர்ந்தவங்க. 2024 சென்னையில மழை வெள்ளம் வரச்சுல அங்க மடிப்பாக்கம், போரூர் நிறைய ஏரியாக்கள்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய தொண்டு உதவி செய்தார்கள். அந்த தொண்டு உதவி எப்படி நீங்க சொல்லலாம், எதிரணி இருக்கவங்க கூட சொல்லலாம் அந்த தொண்டு எப்படி செஞ்சாங்க, பணம் இருந்ததுனால தானே செஞ்சாங்கன்னு. பணம் இருந்தது எல்லாருமே செய்கிறது கிடையாது. பணம் இருந்ததுனால செய்யல, பணம் இருந்தும் தன்னிடம் அதை செய்ய வேண்டும் என்ற குணம் இருந்ததாலே. குணம் வேண்டும், குணம் இருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும். குணம் இல்லைன்னா செய்ய முடியாதே. தான் அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இல்லைன்னா செய்யவே முடியாது. அவர் செய்யறப்போ அவர் தனியா வந்து இப்போ ஒரு பணத்தை வச்சு நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டோம், பொட்டணும் போட்டுட்டோம், அதை கொண்டு எல்லாத்தையும் சேர்க்கணும்ல. அது தானே முளைச்சு ஓடிறதே பணம் இருக்குங்கிறதுக்காக. அதுக்கு நிறைய பேர் வேணும், நிறைய பேரோட உதவி வேணும். அதுக்கு தன்னோட படிச்ச மாணவர்களோட உதவியை வந்து அவர் எடுத்துட்டாரு. உதவிங்கிறத விட வந்து அவங்களும் ஆர்வத்தோட பண்ணாங்க. அதை எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த பாலகிருஷ்ணன் வந்து என்னோட படித்தவர், என்னோட கிளாஸ்மேட். ஆமா, +1 +2ல என் கூட படித்தவர். அங்க விநியோகம் பண்ணது எல்லாமே என் கூட படித்தவர்கள். ஆகவே நடுவர் அவர்களே, நான் ஒன்று கூறுகிறேன். பணம் என்பது நம் வாழ்க்கையில் இருக்கும், வரும் போகும், நிலையாக இருக்காது. மகிழ்ச்சியும் தராது, நிம்மதியும் தராது. அது மற்றவர்களை நம்பிக்கையில்லா தன்மையோடு தான் பார்க்கும். ஆனால் குணம் அவ்வாறு செய்யலை. அது ஒருவரிடம் நிலைத்து நிற்கும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும், அடுத்தவர்களுக்கு அன்பை கொடுக்கும். மேலும் தன்னை போன்ற குணத்தை மற்றவர்களுக்கு பரப்புமே தவிர அது என்றைக்குமே மற்றவர்களுக்கு தீங்கி விளைவிக்காது. ஆகவே மனித வாழ்வில் மேலோங்கி நிற்பது பணம் அல்ல, குணமே என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை.